பாஜக மாநில தலைவராக இருக்கிறார் நைனா நாகேந்திரன். வேட்புமனு தாக்கலுக்கான காலக்கெடு முடிந்த நிலையில் தற்போது வரை அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடாத நிலையில் போட்டியின்றி நைனா நாகேந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார். நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாஜக கட்சியால் வெளியிடக்கூடிய நிலையில் தற்போது அவர் தலைவராக இருக்கிறார். தொண்டர்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். நாகேந்திரன் தற்போது ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தளவிற்கு வழக்கமாக மாநில தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் எல்முருகனாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும் அறிவிப்பாக வெளியிட்டார்கள். ஆனால் தற்பொழுது குறிப்பாக பல்வேறு தலைவர்கள், குறிப்பாக விதிகள் இருக்கிறது, 10 ஆண்டுகள் தீவிர உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த விதிகள் தளர்க்கப்பட்டு நைனா நாகேந்திரன் அவர்கள் தான் தலைவராக வேண்டும் என்று குறிப்பாக பாஜகவினுடைய தேசிய தலைமை முடிவு செய்து அதற்கான ஒரு தேர்தல் முறையில் அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில தற்போது இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பா பலர் இதற்கான அந்த பொதுக்குழு நிர்வாகிகளாக அவருடைய அந்த ஒப்பந்தங்கள், அந்த கையெழுத்துக்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும். குறிப்பாக தலைவர் பட்டியலில் பலர் போட்டியிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய தகவல்கள் சொல்லப்பட்டாலும் கூட தற்போது இந்த போட்டியின்றி தேர்வு செய்வதற்கு பலருடைய அந்த சிக்கல் இல்லாமல் கொண்டு செல்வதற்காகத்தான் பலரும் அதுல கையெழுத்து போடக்கூடிய வகையில இந்த தேர்தலே நடைபெற்றிருக்கிறது. அதே போல மற்ற நபர்கள் யாரும் போட்டியிடாத வகையில இதற்கான அறிவிப்புகள் வெளியிட வேண்டும் என்றுதான் தற்போது இப்படி பல விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தற்பொழுது இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது தேசிய பாஜகவினுடைய முழுக்க அவர்கள் யார் தலைவராக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் செய்த ஒரு முக்கிய நிகழ்வாகத்தான் பார்க்கிறோம். அதே போல குறிப்பாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்புல பல விஷயங்கள் பாஜகவினுடைய 2026 தேர்தலுக்கு எவ்வாறு தயாராக போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான கேள்வி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆகுதா, அதாவது இன்னும் முழுமையடையாமல் இருக்கிறதா, அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடிய பட்சத்துல அதற்கான அந்த பல குறிப்பாக அதில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், குறிப்பா திமுக வைக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனம், குறிப்பாக பாஜகவுடன் தற்போது இணக்கமான சூழல்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது வேண்டுமானால் கூட்டணி வைக்கலாம். அப்படி வைக்கக்கூடிய நேரத்துல நீட் போன்ற விவகாரத்துல அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் கூட்டணி வைப்போம், நீட்டு விலக்கு அளித்தால்தான் கூட்டணி வைப்போம் என்று முதலமைச்சரே அப்படி விட்ட கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வைக்கிறார். இப்படி பல சவால்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதே போல இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தில் குறிப்பாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். OPS உட்பட பலரும் இதற்கு எதிர்ப்பான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது எதிர்கொள்ளக்கூடிய அந்த சவால்கள் தான் பெரும் சவால்களாக இருக்கிறது. அதே போல தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு நகர்வை நோக்கி பாஜக நகர்ந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய அடுத்த பாஜக தலைவராக நைனா நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் மிக அதிகமாக இருக்கிறது. மற்றொரு புறத்தில் கூட்டணி கணக்கு, அதே நேரத்தில் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய சவால்களை அவர் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறார். என்னென்ன சவால்கள் எல்லாம் அவர் முன்னால் இருக்கிறது, அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் எல்லாம் நடக்க